கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைப்பு செப்பரபிள் வேரியபிள் கண்டிஷன். தட் மீன்ஸ் செப்பரபிள் ஃபார்ம். நம்ம வந்து வேரியபிள் வந்து செப்பரேட் பண்ணி நம்ம டைப் தான் அடுத்த டைப். சரி, ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றாங்கன்னா, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. எக்ஸ் தனியா ஒய் தனியா நம்மளால எழுத முடியுங்கிறாங்க. சரிங்களா? எக்ஸ் பி தனியாகவும் ஒய் கியூ தனியாகவும் எழுத முடியுங்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் கம்மா பி அண்ட் பை ஆஃப் ஒய் கம்மா கியூ வந்து என்ன எடுக்க சொல்கிறாங்க, லெட் ஏன்னு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஃபார்மேட்டுக்கு மாற்ற சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஃபார்மேட்டுக்கு மாற்றின பின்னாடி நமக்கு கிடைக்கக்கூடிய சொல்யூஷனோட ஃபார்மேட் எப்படி, இதை கண்டுபிடிச்சிட்டு இதை வந்து இன்டெகிரல் பண்ணனா நம்மளுக்கு சொல்யூஷன் கிடச்சிருந்தாங்க. ஸோ நம்ம ஈஸியான ஃபார்மேட், செப்பரபிள் ஃபார்மேட்டில் இது ஒரு ஈஸியான கான்செப்ட். சரிங்களா? சார் இட்ஸ் வெரி சிம்பிள் ப்ராப்ளம் ஒன்று சால்வ் பண்ணி காட்டுறோம். இது எப்படிங்க சார் இருக்கும், இந்த மாதிரி ஃபார்மேட்டுக்கு நீங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கன்னா, வெறும் ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம். பிக்யூ ஈக்குவல் டு எக்ஸ்ஒய், அவ்வளோதாங்க. பிக்யூ ஈக்குவல் டு எக்ஸ்ஒய் எப்படி பண்ணலாம்? என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னேன், எஃப் ஆஃப் எக்ஸ் கமா பி ஒரு பக்கமும் பை ஆஃப் ஒய் கமா பியும் ஒரு பக்கமும் நான் வந்து ரன் பண்ணி காட்டுவேன். ஓகே ஓகே சார், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதுங்களா? நீ டைப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் கமா பி ஈக்குவல் டு பை ஆஃப் கியூ கமா ஒய் அப்படி நான் மாற்ற போகிறேன். ஏன்னா எக்ஸ் அண்ட் ஒய்யோட காம்பினேஷன் இருக்குது. இப்போ நான் மாற்றுறது எப்படி மாற்றுறேன்? அப்போ பி பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் பை கியூ. சூப்பர். பி பை எக்ஸ் ஈக்குவல் டு கியூ பை சாரி பி பை எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் கியூ. ஒய் கியூ கரெக்டுங்களா? இந்த ஒய் கியூவா சம்திங். ஓகே சாரி, நான் கொஞ்சம் இதாகிட்டேன். அந்த டினாமேட்டரில் ஒரு கரெக்டாப்பா. எஸ் சார். பி பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் பை கியூ. ஒய் பை கியூ கரெக்டுங்களா? இதெல்லாம் கரெக்டாக. ஆக்சுவலாக எக்ஸ் கமா பின்னு இருக்கனால நான் எக்ஸ் பை பி இஸ் ஈக்குவல் டு கியூ பை ஒய்னு எழுதணுமா சார்? அப்படிலாம் கிடையாது. கமான்னா நம்ம ஃபங்க்ஷன் ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஃபங்க்ஷன் காம்பினேஷன் எப்படி வேணா இருக்கலாம். அடிஷனல் இருக்கலாம், செப்பரேட்டா இருக்கலாம், டிவிஷனா இருக்கலாம், பவரா இருக்கலாம், லாகரிதமா இருக்கலாம், எக்ஸ்போனன்ஷியலா இருக்கலாம். ஏதோ ஒரு ஃபார்மேட் ஃபங்க்ஷன் கொண்டக்கணும், அவ்வளவுதான். சரிங்களா? சரி, இப்போ நீங்க என்ன நடக்குது, அதை முடிச்ச பின்னாடி என்ன பண்ண சொல்லிக்கிறாங்க பாருங்க, ஈக்குவல் பண்ண சொல்லிக்கிறோம். இதை வந்து என்ன சொல்லிக்கிறோம், ஈக்குவல் டு ஏங்கிற ஒரு கான்செப்ட், ஈக்குவல் டு ஏங்கிற ஒரு கான்செப்ட் ஈக்குவல் பண்ண சொல்லிக்கிறோம். பண்ணிடலாமா? அப்போ p by x is equal to y by q which is equal to a. equal to a. இப்போ ஆல்ரெடி நீ ரெண்டு காம்பினேஷன் எடுக்கிறதா. ஃபர்ஸ்ட் ஈவனிங் எடுங்க, அடுத்தது ஈவனிங் எடுங்க. சரி, என்ன நடக்குது பாருங்க. p by x equal to a. p by x is equal to a. p is equal to ax. ஓகே, p equal to ax. அதே மாதிரி y by q equal to a, then y by a equal to q. கரெக்ட்டுங்களா? p க்கும் q க்கும் வேல்யூ எடுக்கணும். அதான் கண்டுபிடிச்சு சொல்லிக்கிறோம். அதுதான் கண்டுபிடிச்சிட்டு நம்ம சொல்யூஷன் பண்றோம். திரும்ப அந்த ஃபார்மேட் போய் பாருங்க. அந்த மேல என்ன ஃபார்மேட் கொடுத்துக்கலாம் பாருங்க. ஓகே, இப்போ வந்து p வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் x and y எழுத சொல்லிட்டோம். q வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் y and a எழுத சொல்லிட்டோம். எழுதிட்டோமா? எழுதிட்டோம். எழுதுன பின்னாடி என்ன பண்ண சொல்லிக்கிறாங்க, இந்த ஈக்குவேஷனை சப்மிட் பண்ணி எனக்கு இன்டெகிரல் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துடும். இந்த இன்டெகிரல் சப்மிட் பண்ணிட்டு இன்டெகிரல் பண்ணி ஆன்சர் பண்ணா அதான் கம்ப்ளீட் இன்டெகிரல். கரெக்டாக கண்ணு? எஸ் சார். போட்டலாமா? அப்போ சொல்லுங்க. therefore the solution format dz equal to p dx plus q dy. கரெக்டாமா? இது ஆக்சுவல் ஃபார்ம் மெமரைஸ் பண்ணு. q dy. ஆமா ஆமா, இது எப்பவுமே சேம். dz is equal to p dx. இந்த ஃபார்மேட்டுக்கு இருக்கு, இந்த ஃபார்மேட்டுக்கு இது சேம். ஓகே சார். இப்போ இன்டகிரேட்டிங் ஆன் போத். ஓகே, dz is equal to ax dx plus y by a dy. இப்போ integrate on both sides. z is equal to ax square by 2 plus y square by 2a plus c. என்ன டவுட் இருக்குது? என்ன டவுட் இருக்குது? இவ்வளவுதான் ஆன்சரா சார்? இதுதான் நம்மளோட கம்ப்ளீட் சொல்யூஷன். ஓகே, கம்ப்ளீட் சொல்யூஷன். ஓகே, சப்போஸ் இதுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்குலர் சொல்யூஷன் கிடையாது. ஏன்னா சிங்குலர் சொல்யூஷன் கண்டுபிடிச்சுன்னா நம்மளுக்கு என்னது, டோ இஜெட் பை டோ சி ஈக்குவல் டு 1 ஈக்குவல் டு 0 வரும். 1 நாட் ஈக்குவல் டு 0. சிங்குலர் சொல்யூஷன் கிடையாது. சரிங்களா? அப்போ மேக்ஸிமம் வந்து ஒரு சில ப்ராப்ளத்துக்கு தான், அதாவது நம்ம பார்த்துக்கலாம் கிளாரிஃபிகேஷன் ஃபார்ம் இஜெட் ஈக்குவல் டு px
plus qy plus f of p, q. இந்த ஃபார்மேட்டுக்கு மட்டும் தான் மேக்ஸிமம் நம்மளுக்கு கம்ப்ளீட் சொல்யூஷன். தட் மீன்ஸ் சிங்குலர் சொல்யூஷன் இருக்குது. நீங்களே பார்த்துருப்பீங்க. இதுக்கு மட்டும் தான் சிங்குலர் சொல்யூஷன் ஒரு பெரிய ப்ராசஸ் இருந்தது. அப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து நம்ம கம்பல்சரி ஒரு 3 கொஸ்டின் வர சான்சஸ் இருக்கும், பார்த்துக்குங்க. அதே மாதிரி லெக்ரான்ஜிஸ் ஃபார்முக்கும் பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் மட்டும் தான் கண்டுபிடிக்கிறோம். அதில் கம்ப்ளீட் சொல்யூஷன்னா அப்போ நம்ம மீதி இருக்குது யார் இருக்கிறா? ஜென்ரல் சொல்யூஷன் அண்டு சிங்குலர் சொல்யூஷன் பற்றி அதில் பார்க்கறது இல்லை. சரிங்களா? மேக்ஸிமம் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் யார்? கம்ப்ளீட் சொல்யூஷன். எல்லா ப்ராப்ளத்துக்கும் கம்ப்ளீட் சொல்யூஷன் மெயின். கம்ப்ளீட் சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிருங்க. ஒரு சில ப்ராப்ளத்துக்கு மட்டும் சிங்குலர் சொல்யூஷன் பாசிபிள் இருக்கும், அதை மட்டும் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி போட்டுருங்க. சரிங்களா? ஓகே சார். அவ்வளோதாங்க, இந்த நமக்கு ஆன்சர் அவ்வளோதான். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். ரொம்ப ஈஸி தான், கொஞ்சம் ட்ரை பண்ணி போடலாம். சரிங்களா? சரி, ஒரு ப்ராப்ளம் போட்டுறோம் இதுலேயே. ஓகே, சால்வ் p plus q equal to sin x plus sin y. ஸோ நல்லா பார்த்துக்கோ. ஒன்லி p q x y இன்வால்வ் ஆச்சுனாவே நம்ம என்ன ஃபார்மேட் எடுக்கணும்? செப்பரபிள் மெத்தட் நான் வச்சுக்கணும். ஓகே, இந்த மாதிரி வந்துட்டாவே நம்ம என்ன வச்சுக்கணும்? செப்பரபிள் மெத்தட். அப்போ செப்பரபிள் மெத்தட் நம்ம என்ன பண்ணணும்னு எடுத்துக்கணும், அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். சரி, இதை எப்படி நம்ம ஃபார்மேட் பண்ணலாம்? எக்ஸ் தனியா வித் p ஓட, y தனியா வித் q ஓட. f of p, x is equal to phi of q, y. அந்த ஃபார்மேட் இருக்குது. அப்படிங்கும்போது p minus sin x is equal to sin y minus q equal to a. கரெக்ட்டுங்களா? இது equal to a. அப்புறம் pairing p minus sin x is equal to a. p is equal to a plus sin x. Very good, correct. அப்போ q is equal to a sin y minus a. Super, very good. அப்போ dz is equal to p dx plus q dy. அப்போ integrate, அப்போ dz is equal to a plus sin x dx plus sin y minus a dy. Z is equal to ax plus minus z is equal to ax minus cos x minus cos y minus ay. அவ்வளோதான் சார். ப்ளஸ் சி கான்ஸ்டன்ட் பண்ணுறாங்க. ப்ளஸ் சி. ஓகே சார். இது வந்துட்டு கம்ப்ளீட் சொல்யூஷன். ஆமாம் சார். எனக்கு ஓகே, டவுட் இருக்குதுங்களா? புரிஞ்சுச்சு சார். சார் புரிஞ்சுதுங்களா? சார். சூப்பர் சார். இன்னொரு கொஸ்டின் சால்வ் பண்ணுங்கள். தேர்ட் கொஸ்டின். நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு இன்னும் ஐடியா கிடைக்கும். கொஞ்சம் கஷ்டமான இன்டெகிரேஷன் ப்ராப்ளம்லாம் வரும், அதையும் நம்ம பார்த்து தான் சால்வ் பண்ணணும். சரியாம்மா? p inverse of x plus q inverse of y equal to 1. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணுவேன்? எப்படி சால்வ் பண்ணலாக்குங்க? இங்கே பார்த்தீங்கன்னா p x q y பட் ரெண்டுக்கு நடுவில் அடிஷன் வருது, இங்கே 1 இருக்குது. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணலாம்? பட் ஃபங்க்ஷன் ஆஃப் f of p, x is equal to phi of q, y. ஓகே சார், அப்போ p inverse x is equal to p inverse 1 x minus q inverse y. Super, very good. That is equal to a. Which is equal to a. X by p is equal to a. P is equal to x by a. 1 minus y by q is equal to a. q minus y. 1 minus a is equal to y by q. அப்போ q is equal to y by 1 minus a. y by 1 minus a நீ எழுதுற விட இங்க a is not equal to 1 எழுதிடுவோம். என்ன மிஸ்டேக் ஆயிடும். ஓகே ஓகே சார். அப்புறம் என்னது? dz equal to dz is equal to x by a dx. Okay. p dx plus q dy
integrating dz is equal to ஓகே கரெக்டாக கரெக்ட் 1 by a x dx plus 1 by 1 minus a y dy. Integrating on both sides, z is equal to x square by 2a plus y square by 2 into 1 minus a plus c. Complete solution. This is called a complete solution of the given differential equation. Okay, sir. கிளியருங்களா? எனக்கு டவுட் இருக்குங்களா? புரிஞ்சுச்சு சார். சார் புரிஞ்சுதுங்களா? சார் கொஞ்சம் வேற மாதிரி கொடுத்தா போட முடியுமான்னு ட்ரை பண்ணுறீங்களா? ஓகே சார். இதை கொஞ்சம் சால்வ் பண்ணி காட்டுறேன். PQ இதை சால்வ் பண்ணி பாருங்கள். நான் எதுவும் பேசல, நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள்.